ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சோம்பு, பட்டை, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி 2, கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். வடக்கல் காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க பொருள் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். கல்பாசி எல்லாம் போட்டுட்டு இனி வெங்காயம் இருக்குல்ல, அது 2 வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருந்துச்சு, அதுவும் சேர்த்துக்கிறேன். இது போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் கிரேவி. இப்போ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது கூட தயிர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வடக்கல்ல ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும், ஆக்சுவலாக நான் வீட்டிலேயே ஒரு சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதை கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மசாலா நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். நான் செய்கிற பொடி சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வீட்டிலேயே செஞ்ச மசாலா தான் இது. அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுது இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். காரம் இவ்வளோ தான், நான் சேர்த்த அளவு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரமாக வச்சு இப்போ நான் சிக்கன் எடுத்து போட்டேன். இப்போ நல்லா சிக்கனை திரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். சரிங்களா? கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்குது. பார்த்தீங்களா? இப்போ தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். நான் தேங்காய் பால் தான் எடுத்துருக்கேன். நான் தேங்காய் அரைச்சது எடுக்கல. பார்த்தீங்களா? இதையும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதிச்சிருச்சு. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒயிட் ரைஸ்லேயே வச்சு சாப்பிட்லாம்,
இல்லை புலாவ் இந்த மாதிரி இதுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.